இந்த இளையகுமாரன் கதை எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவன் அப்பா விட்டு தூரமாக போயிட்டான். அப்பா விட்டு தூரமாக போய் தன் ஆஸ்திகளெல்லாம் செலவழித்து எல்லாம் இழந்துட்டான். கடைசியில் என்ன தண்டிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன சாப்பாடு சாப்பிட்டான்? தன்னை தண்டிக்கிறான். இனிமேல் நான் என்ன சாப்பாடு சாப்பிட்டு என்ன பிரயோஜனம், நல்ல சாப்பாடு வேண்டாம் சொல்லி பன்றிகள் சாப்பிடும் தவிட்டினால தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். அது கூட அவனுக்கு கிடைக்கல, அதுக்குள்ள யாரும் கொடுக்கல. 17ஆம் வசனம் வாசிப்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நான் பசியினால சாகிறேன், தற்கொலை, என் வாழ்க்கை முடிக்க போறேன், இனிமேல் வாழ பிடிக்கல, எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு, அதுக்கு இன்பமா இருந்த வாழ்க்கை இப்ப பாவத்தை செஞ்சு குற்ற உணர்வுல போய் அவமானம் வெட்கம் வந்து இப்ப தன்னை தண்டிச்சு சொல்றான், இனிமேல் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, என் வாழ்க்கை இருந்து பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு போயிட்டான். இப்பதான் கத்த சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, புத்தி இதான் பாருங்க நல்ல உணர்வுக்கான அடையாளம். இளையகுமாரன் தப்பு பண்ணிட்டான், இப்ப உள்ள குற்ற உணர்வு வந்து தன்னை தண்டிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப சொல்றாரு புத்தி தெளிந்த. பக்கத்துல பசங்க புத்தி தெளியணும், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இந்த புத்தி தெளியணும் அப்படின்னா டேக் ரைட் டெசிஷன். அந்த பாவத்துக்குள்ள விழுந்த பிற்பாடு ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அதுலயே நிலைத்திருக்காம, அது அவமானம் வெட்கம் அதுக்குள்ள போயிடாம, அது நம்மளே தண்டிச்சிடாம, அது பிசாசு நடத்தப்படுகிற வழி அப்படி இல்லாம என்ன செய்யணும்? டேக் ரைட் டெசிஷன். என்ன சொல்லணும்? ரைட் டெசிஷன் இம்மிடியேட், உடனே ஒரு தீர்மானம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு வேலை விழுந்துட்டா இம்மிடியேட்டா ஒரு தீர்மானம் இருக்கணும். என்ன அப்படின்னா புத்தி தெளிந்து நான் எழுந்து, வாசிங்க, புத்தி தெளிந்து எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். 3 வார்த்தை தான் போதும், நல்ல டிசிஷன். என்ன சொல்றான்? புத்தி தெளியுது, டேக் இமிடியேட் ரைட் டெசிஷன். உடனடியாக நல்ல தீர்மானம் எடுக்கணும். நான் எழுந்து எங்க அப்பாட்ட போவேன். நல்ல டிசிஷன். அவமானத்தில் இருக்க விரும்பலாவே. அவங்க அப்பாட்ட இருக்கும்போது நல்லா இருந்தான், அப்பா விட்டு தூரமா போனா அவமானம் வெட்கம் தண்டிக்கிறது. சொல்ற நான் சாகிறேனே. இன்னைக்கு அநேகர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்களோட வாழ்க்கையில இந்த எண்ணங்கள் வந்து அப்பப்போ வந்துட்டு போகுது. நான் ஏன் வாழணும், நான் ஏன் இருக்கணும், தண்டனை நம்மளை நாமே தண்டித்துக் கொள்றது, குற்ற உணர்வு. நான் சொல்றேன், பிசாசில் நடத்தப்படாதிருங்கள். பிசாசால தான் அப்படிதான் பண்ணுவான். குற்ற உணர்வு நல்ல உணர்வு தான், ஆனா அது தேவனுக்கு நேரம் நடத்தப்பட வேண்டும், தேவ ஆவியில் நடத்தப்பட வேண்டும். அந்த உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாம் தேவனால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். ஆனா பிசாசினால் ஆளுகை செய்யப்படும் பொழுது வெட்கம், அவமானம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எடுக்கப்படுதல், தண்டனை, நம்மை நாமே தண்டிக்குள்ள சுயநீதம் ஆளுகை செய்து கடைசியில் வாழ்க்கையை ஏன் வாழும் என்ற கேள்விக்குள்ள போய் சிலர் இருக்கிறார்கள். நான் சொல்றேன், அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தி, எழுந்து தகப்பனிடத்தில் வாருங்கள். தகப்பன் தண்டிக்கிறார் அல்ல. நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னு அவருக்கு தெரியும், நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு தெரியும், நீங்க குற்ற உணர்வு இருக்கீங்கன்னு தெரியும், அவமானத்தில் இருக்கீங்க, வெட்கத்தில் இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் சொல்றார், எழுந்து வா,